லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய அன்பர்கள் என்கிட்ட வரைபடம் வாங்கிக்கிறாங்க. அதே எம்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு நன்றி. இன்னொன்று நீங்கள் வரைபடம் அமைத்து கொடுப்பீர்களான்னு கேட்குறாங்க. அடியன் ப்ரொஃபஷனே அதான். வரைபடம் அமைத்து கொடுப்பதற்கு பிளான் போட்டு கொடுப்பது, பிளானை சரிபார்ப்பது, பிளானை இதை பேசுகிறது எல்லாமே உங்கள் மாதிரி அன்பர்கள் போட சொன்னதுக்கப்புறம் நான் பேசுகிறது தான். ஸோ அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய கீழே இருக்கிற நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் புதிதாக வாங்கி கொள்ளலாம். இப்போ ஒரு வரைபடத்தை பார்க்க போகிறோம், வாங்க. 17.5க்கு 50, 107 குழி, சிம்ம மனை, 89 வயது பொருத்தம். இந்த கட்டடத்தினுடைய வயது 89. சார் குழிங்கிறது எங்களுக்கு புரியலை சார். பரவாயில்ல, இந்த பொருத்தங்களை எல்லாம் பார்த்து வீடு கட்டணும். ஒரு காலத்தில் மன்னர்களும் இப்போ இருக்கிற ஒரு பெரிய பெரிய அரசு துறையில் இருக்கிறவங்க தான் பார்க்குறாங்க. பெரிய பெரிய வீடுகள் கட்டணுங்கிறத விட சின்ன வீடு கட்டும்போதும் இந்த குழி கணக்கு பார்த்துட்டோம்னா பெரிய மழை வெள்ளம் வந்தாலும் வீடு பாதிக்காமல் ஆரோக்கியமாக நாம் வசிக்கிற பகுதி நலமாக இருக்கும். இதுதான் வாஸ்து. வாஸ்துங்கிறது வஸ்து. ஒரு வஸ்திரத்தை எடுத்து உடுத்திட்டோம்னா அது வேஸ்டியாக மாறிடும். அது வரைக்கும் வஸ்துவாக இருக்கும். ஒரு நாற்காலி செய்யப்படுவதற்கு முன்னாடி மரமாக இருக்குது. அதை சேர்த்ததுக்கப்புறம் அது நாற்காலி மரம்ங்கிறது நாற்காலியாக மாறிடுது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு பொருள் தனித்தனியாக இருக்கும்போது அது பொருட்கள் பெயராக இருக்கும். சேர்ந்ததுக்கப்புறம் அதற்கு பெயர் மாற்றப்படுது. அதுதான் இந்த வாஸ்து. வாஸ்தவத்திற்கு உண்டான வாஸ்து. இயற்கையை ஒற்றி வாழ்வதே வாஸ்து. பிரபஞ்சம் கூட்ட அமைப்பாக சரியாக வாழ்வதே வாஸ்து. இந்த நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம், இந்த 5மே ஒரு வீட்டில் சம விகிதத்தில் வருவதே வாஸ்து. ஒரு பெரியவர் 100 வயது வாழ்ந்துட்டு ஆரோக்கியமாக இருந்துட்டு சொல்லிவிட்டு நான் இந்த உலகத்தை விட்டுட்டு எம்பெருமான் சிவபெருமானோட போய் சேர்றேன், போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டா அந்த வீடு வாஸ்துப்படி இருக்குது. இதுதாங்க வாழ்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழுவோம். இருக்கிறத விட்டு கொடுத்து நலமாக வாழுவோம். சின்ன சின்ன இடத்து பிரச்சனைக்காக சண்டையிட வேண்டாம். பக்கத்து வீடு பூச விடாமல் நம்ம இடைஞ்சல் பண்ண வேண்டாம். 4 பேருக்கு வாழ்கிற காலத்தில் நன்மைகளை செய்வோம். வரைபடத்தில் வடக்கு பார்த்ததில் ஈசானத்தில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலையில் இருக்கணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க். இப்போ இந்த பிளானில் ஒரு தவறு இருக்குது. இது என்ன தவறுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இது வடக்க பார்த்த ஒரு பிளானு. மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறது கன்னி மூலையில் இருக்கணும். ஈசான மூலையில் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் இங்கிட்டும் இந்த பெட்ரூம் இங்கிட்டு வந்துடணும். ஒன்றாவதாயிருச்சு. ஹால் அப்படியே இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டாய்லெட் அங்கிட்டு போயிடணும். கிச்சன் அக்னி சார்ந்து இருக்கணும். இந்த வசம் இப்படியே இந்த டாய்லெட்டு, கிச்சன், அக்னி மூலை, பெட்ரூம் இப்படி வந்துடட்டும். இது பெட்ரூம் இப்படியே முழுசாக வந்துடணும். இந்த கிச்சன் இங்கே வந்துடும், டாய்லெட் இங்கே போயிடும். ஸோ சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து நலமாக வாழ்வதற்காக இந்த வரைபடத்தை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இது மாதிரியே கட்டி வாழ்கிறவங்க தவறுகள்லேருந்து கண்டிப்பாக மீட் அவுட் ஆகாமையே நிறைய அன்பர்கள் தவறியும் போயிடுறாங்க. இந்த கொரோனா போனதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மண்ணுலகத்தை விட்டு வெளியே போனவங்க எக்கச்சக்கமான ஆட்கள். இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த பிரபஞ்சத்தில் இயற்கைக்கு மாறாக வாழ்வது. ஸோ அப்படின்னாக்கா நம்ம சாப்பிட்ற உணவு தவறாக உட்கொள்வதனாலையா, இல்லை எக்கச்சக்கமான உடற்பயிற்சி செய்வதால் தவறி போயிடுமா? இல்லைங்க. வாழ்கிற வீடு சரியாக இருந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக நலமாக வாழ்வீங்க. அது ஆணித்தனமான உண்மையை நான் சொல்கிறேன். இதில் புள்ளி டார்க் பிளாக்காக வச்சுருக்கிறதெல்லாம் பில்லர்ஸுங்க. கடகராசிக்கு கண்டசனி நடக்குதுங்க. விருச்சிக ராசிக்கு நார்மலாக ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கார். மீன ராசிக்கு அஷ்டமத்து கண்டசனி நடக்கலைங்க. ஆனால் குரு 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ கண்டசனி நடக்கும்போது சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கும்போது சனி பகவானை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. அடியன் இந்த பிளான்கள் அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். கேஜிசி 10 ஃபார்முலாங்கிறது குழிக்கணக்கு, ஜாதகம், கார்னர், இன்னர், அவுட்டர் மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்து சரியாக உங்களுக்கு வரைபடம் அமைத்து கொடுக்கின்றோம். இதில் 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் அனுப்புங்க. நல்ல முறையில் அடியேன் வரைபடம் அமைத்து கொடுக்கின்றோம். விட்டு கொடுப்பவன் கெட்டு போனதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் நல்ல மாதிரி விட்டு கொடுத்து வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க.
பிறருக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வரைபடம் சரியாக அமைஞ்சிருக்கு. அடுத்தவர் உங்கள் வரிசையிலேயே 4 பேர் வீடு கட்டுறாங்களா, அவங்க வீட்டை போய் பாருங்கள். தப்பு இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தம்பி, ஒரு ஐயா, ஒரு சாமி வாஸ்து குழிக்கணக்கு எல்லாம் பார்த்து சொல்கிறாரு. தயவுசெய்து அதை நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் சரியாக இருக்குது. அதன்படி வீடு கட்டுங்க. நம்ம வீடு தப்பாக இருக்கிறத நான் சரி பண்ணியிருக்கிறேன், நீங்களும் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு உதவி செய்தோமேயானால் நன்மைகள் சேரும். இறை தொண்டு இது. பூமியினால் வரும் சாபமும் பூமியினால் வரும் ஏற்படும் இன்னல்களும் உங்களுக்கு நன்மையாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு எம்பெருமான் சிவபெருமான் கொடுக்குறார். அதனால் கண்டிப்பாக வீட்டை சரியாக திருத்தமாக செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இந்த வரைபடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.